بسم الله الرحمن يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. நான் தாண்டவமூர்த்தி சார். இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நியமன உறுப்பினருக்கு பார்லிமெண்ட்ல தேர்ந்தெடுத்தாங்க. அதுல விஜயசாந்தி ஒரு அம்மையார் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க வந்து ஃபோர்பப் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் தெலுங்கானா மக்களுக்காக தனி மாநிலமா பிரிக்கிறதுக்காக நான் பாடுபடுவேன். அதனால வந்து இந்த வேறுபாடும் டிஸ்கிரிமினேஷன் வர்றதுக்காக நான் வேணான்னு விலகிட்டேன்றாங்க சார். சுதந்திர இந்தியா அடைகின்ற சமயத்தில் சுமார் 3% மக்கள் தான் முஸ்லீம் மக்கள் இருந்தாங்க. இப்ப வந்து அது வந்து 22க்கு இணையா போயிட்டு இருக்காங்க. 22% இணையா வந்துட்டு இருக்க வளர்ந்துட்டு இருக்காங்க. சுதந்திர அடைமை எவ்வளவு இருந்தாங்க? 3% சார். 3%. அதுக்கு ஆதாரம் என்ன? இல்ல சார், 3%க்கு அரசாங்கம் அளிக்கப்பட்ட ஆதாரம் கிடையாது. 3% சார். ஆனா இப்ப 22% வளர்ந்துருக்காங்க சார். ஆதாரமே கிடையாது. ஆனா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த திருமணங்கள் அது வளர்ச்சியை காட்டுது சார். இதே நிலை வந்து நாளைக்கு வந்து இந்தியாவில் முஸ்லீம் தனி நாடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தனி நாடு ஏற்படும் என்ற வாய்ப்பு இருக்கு சார். அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நாம் வி ஆர் ஆல் இந்தியன், நாம் அனைவரும் இந்தியர்கள், சமூகம் வேறுபட்டிருந்தாலும் நாம் இந்தியராக வாழ்வோம் என்பதற்காக இந்த பொது சிவில் சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தாழ்வான வேண்டுகோள். இட் இஸ் மை அப்பீல். இட் இஸ் மை அப்பீல். இப்ப எங்க ஊர் கூடுவாஞ்சேரி சார். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல எங்க அப்பா ஃபாதர் வந்து பிரசிடண்டா இருந்தாருங்க. அப்ப எண்ணிக்கை பார்க்கிற சமயத்துல ஒரு 300 மக்கள் தான் முஸ்லீம் மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு சுமார் வந்து 4500 மக்கள் வந்து முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடியவர்கள். நிர்ணயம் செய்யக்கூடிய யார் தலைவர் என்று நிர்ணயம் செய்யறது டிசைடிங் ஃபேக்டர் தே ஆர் தி ஒன்லி பர்சன். அவங்க தான் இருக்காங்க. அவங்க என்ன ஜமாத்துல என்ன சொல்றாங்க, இந்த வாட்டி நம்ம தலைவரா நம்ம மக்கள் நிக்க வச்சு நம்ம ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினைகள் வருதுங்க. அந்த பிரிவினைகள்லாம் போகிறதுக்கு ஒட்டுமொத்த ஒரு நாட்டுல ஏன் இந்த பிரிவினை வரணும்? ஒரு சிவில் சட்டம் வந்து புது சிவில் சட்டம் வந்ததுன்னா எல்லாரும் நாம எல்லாம் இந்த இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய முஸ்லீம் ஜமாத்துக்கள்ல குருமார்கள்னா ரொம்ப பேர் இல்ல சார். இப்ப சங்கராச்சாரிய இருக்காரு. இது மாதிரி தமிழ்நாட்டிலும் சரி வனமாநிலங்களும் சரி எக்கச்சக்கமான குருமார்கள்லாம் இருக்காங்க. ஆனா உங்களுடைய சமூகத்துல வந்து குருமார்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கிறதால குற்றங்கள் புரிவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு என்று என்னோட தாழ்வான வேண்டுகோள் சார். இந்த குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா சார் பேப்பரோட பாத்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான முஸ்லீம் பேர் வருகிற சமயத்தில் எனக்கு மன ஒரு வருத்தமா தான் இருக்குங்க. ஏன் இதுனா இந்த குறைகள்லாம் தீர்ப்பதற்கு இந்த குருமார்களுடைய வழிபாடுகள் வந்து அதை சொல்லுகின்ற முறைகள் வந்து அதிகமா வரக்கூடாதா? அதுக்கு என்ன நீங்க அணுகுமுறைகள் செய்ய போறீங்க? எனக்கு தாழ்வான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். ஐயாவுடைய கேள்வி என்னன்னா 2-3 கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாமே விளக்கப்பட வேண்டிய தேவையான கேள்விகள் தான். அதுல அவங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னு கேட்டா, அதாவது பல திருமணங்கள் செய்யற காரணத்தினால முஸ்லீம்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு புள்ளி விவரம் ஒண்ணு சொன்னாங்க. ஒரு தர்க்க ரீதியாகவும் அது சொல்றாங்க. நிறைய ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புள்ள பிறந்தா 4 புள்ள தானே பிறகு, அந்த கணக்குப்படி பார்த்தாலும் அதிகமா தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நான் 3 விதமான பதில்களை 3 விளக்கங்களை உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னு கேட்டா, குழந்தைகள் எண்ணிக்கையை மக்கள் தொகை எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது வந்து ஆண்களா பெண்களான்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். ஒரு ஆண் மகன் வந்து ஒரு தடவை ஒரு பெண்ணோட வந்து உறவு கொண்டானையானால் அந்த ஒரு தடவை உறவு கொள்வதன் மூலமாக வெளிப்படுகிற விந்து துளியில் இருந்து லட்சக்கணக்கான உயிரினங்களை வந்து உருவாக்க முடியும். லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. அந்த லட்சக்கணக்கான உயிரணுக்கள்ல போட்டி போட்டுக்கொண்டு ஒரே ஒரு உயிரணு நீந்தி சென்று அந்த பெண்ணுடைய சினை முட்டையோடு இணையும் பொழுது அது குழந்தையா உருவாகுது.
லட்சோப லட்சம் உயிரணுக்கள் வந்து ஒண்ணும் இல்லாம போயிடுது. இப்ப நம்ம எடுத்துக்கிறோமே, ஒருத்தன் 4 மனைவிய 4 பொம்பளை தான் இருக்கிறாங்க ஒரு ஊர்ல இருக்கிற 4 பொம்பளை 4 ஆம்பளை வச்சுக்கிறோம். இந்த ஒரு ஆம்பளை அந்த 4 பொம்பளையும் கல்யாணம் பண்றான். எத்தனை பிள்ளை பிறக்குமோ இந்த 4 ஆம்பளையும் ஆளுக்கு ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ண அத்தனை பிள்ளை தான் பிறக்கும். பொம்பளைய வந்து இவன் 2 கல்யாணம் பண்ணாட்டி அந்த பொம்பளைய இன்னொருத்த கல்யாணம் பண்ணி போறான். அதாவது பெண்கள் தான் எண்ணிக்கை தீர்மானிக்கிறாங்க. லாஜிக் படி நீங்க எடுத்துக்கொண்டாலும் நான் ஒரு 4 கல்யாணம் பண்றேன், சரி 4 பண்ணல 1 பண்ணிட்டேன், அந்த 3 பேரும் கல்யாணமே இல்லாம இருந்திருப்பாங்களா? அந்த 3 பேரை இன்னொரு 3 பேர் கல்யாணம் பண்ணுவான். சேம் ரிசல்ட் தானே, சேம் ரிசல்ட் தானங்க. நானே 4 பொண்டாட்டியை கட்டினா எத்தனை பிள்ளையோ 4 புருஷன் 4 பொண்டாட்டியை கட்டினாலும் சேம் ரிசல்ட் தான் வருமே தவிர, இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர பிராக்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பலதார மனத்தினால நம்பர் கூடவே 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 கூடாது. இதான் தத்துவம், இதான் கணக்கு, கால்குலேஷன் வந்து நீங்க பாத்துக்கிற வேண்டியது. இது ஒரு மேட்ரு. அடுத்தது வந்து இந்த சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல 3% இருந்தாங்க முஸ்லீம்கள், இப்ப வந்து 28% ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க. 28% அரசாங்கம் ஒத்துக்கிறவே இல்ல. இப்ப என்ன கணக்குன்னு கேட்டா 1961 வருஷத்துல வந்து ஒரு சென்சஸ் எடுக்கப்படுது. இது நீங்களோ நானோ எடுத்த சென்சஸ் இல்ல, இந்திய அரசாங்கம் எடுத்த ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த 1961 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து 36.6 கோடி, 36.5 கோடின்னு வைங்களேன். 36.6 கோடி பேர் எவ்வளவு, யாரு? இந்துக்களுடைய எண்ணிக்கை, அரசாங்க கணக்கு. எப்ப 1961. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அந்த டேட்ல எவ்வளவு கேட்டா 4.6 கோடி. அதுக்கு அடுத்து வந்து 61 இருந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு ஒரு சென்சஸ் வச்சு இது சொல்ல இயலாது தானே. வளர்ந்திருக்கா வளரலையாங்கும் போது 2 வேணும். ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சுக்கிட்டு சொல்லவே முடியாது. இன்னொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சுதான் இடைவெளியில பெருகி இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். 61க்கு அப்புறம் 1991 இது வந்து ஆஞ்சூர் ரெக்கார்டு. நான் சொல்வது இந்திய அரசாங்கத்தினுடைய சென்சஸ் ரெக்கார்டு. இது 3% இருந்தாங்கிறது இல்ல. நாங்க 61 எடுத்த கணக்கிலேயே நாங்க 11 இருந்தமே தவிர 3% இருக்கவில்லை. இருந்து விட்டு இப்ப நாங்க அதிகரிக்கவில்லை. 1991 ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. 61க்கும் 91க்கும் 30 வருஷம் இடைவெளி இருக்கிறது. அப்ப எவ்வளவு மக்கள் கேட்டா இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து 67.2 கோடி. 2 விட்டுருங்க, 67 கோடி. எவ்வளவு பேர் இருந்தாங்க? இந்துக்கள் வந்து 36 கோடியா இருந்தவங்க 67 கோடியா இருக்கிறாங்க. சரியா போச்சா? ஏறக்குறைய டபுள். முஸ்லீம்கள் வந்து 9.5 கோடி, அதே மாதிரி டபுள். 4.5 இருந்தவங்க என்ன இருக்கிறாங்க? 9 இருக்கிறாங்க. அப்ப சமமாத்தான ஆகிட்டு இருக்கிறோம். இந்துக்கள் டபுளா பெருகின மாதிரியே முஸ்லீம்களும் டபுளா பெருகி இருக்கிறோம். இந்தியாவுடைய கணக்கு பிரகாரமாவது 28 சொல்றாங்களா? நீங்க 28% வளர்ந்திருக்குன்னு சொல்றமே, இவ்வளவு தெளிவா வந்த பிறகு கூட இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னு கேட்டா முஸ்லீம்கள் வந்து 11% தான் இருக்கிறீங்க இந்தியாவில் சொல்லிட்டு இருக்கு. 12.8 தான் நாங்க இருக்கிறோம் அரசாங்கம் சொல்லுது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து 5.7 இருக்கிறதாக இந்தியா தமிழ்நாட்டு புள்ளிவிவரம் சொல்லுகிறது. தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது நாங்க வந்து 6% இருக்கோம் சொல்லி, இந்திய அரசாங்கம் சொல்லுது 13%, 12.8 13% இருக்கும் சொல்லுது. ஆனா உண்மையில் நாங்க 20 இருக்கலாம், வேணா இருக்கலாம். இதை நீங்க கவனிச்சுக்கிறேன்னு எண்ணிக்கையில வந்து ஈக்குவலா தான் இருக்குது. 4 பொண்டாட்டி கட்டணோட வச்சுக்கிறோம் ஒரு முஸ்லீமும், நீங்க சொன்ன வாதத்துக்கு வச்சுக்கிறோம். அப்ப அந்த மாதிரி 4 மடங்கு ஆவ காணாம 4.5 இருந்தது 30 வருஷத்துல 9.5 தான் ஆயிருக்குது. 36 இருந்தது 67 இருக்கிறது. அதுல வந்து இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், இந்த மதம் மாறி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஒன்று தனியாக இருக்குது. அதை வழங்கணும். முஸ்லீம்களா இருப்பவர்களோ கிறிஸ்தவர்களா இருப்பவர்களோ இந்து மதத்துக்கு மாற முடியாது. மாறினால் அவங்க எந்த ஜாதியில சேர்ப்பாங்க, எப்ப இந்து மதத்தில் சேர்ப்பதற்கு என்று ஒரு வழிமுறையும் கிடையாது. இந்து மதத்தில் சேர்க்கிறான்னா என்னை ஐயர்ல சேர்த்துக்கலாம்னு கேட்பாரு, இல்லடா என்னை வந்து தேவர்ல சேர்த்துக்கலாம்னு கேட்டுவாரு. அதனால அதற்கான அந்த வாசல் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களாக கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க பாருங்க, அவங்கள விரும்பி அப்படி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை சேரும் பொழுதும் கூட முஸ்லிம்கள் அதிகமாக்கலாம். அதுல நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க, இஸ்லாத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால நாங்க எவ்வளவு இருக்கணும்னு கேட்டா இந்த 4 மனைவிங்கிறதுனால ஒரு 4 மடங்கு பெருகி இருக்கணும். 4 இருந்தோமா 4 மடங்கு பெருகிக்கிறங்க. 4 மடங்குன்னா எவ்வளவு ஆச்சு? 18 ஆச்சா?
18 கோடி ஆயிருக்கணும். 18 கோடி ஆயிருக்கணும் 91ல. பிளஸ் இஸ்லாத்துக்கு சேர்றாங்க பாருங்க, அதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு 20 கோடி இருந்திருக்கணும் 1991ல. 1991 நாங்க அப்படி இருக்கவில்லை. அதனால நீங்க தத்துவ ரீதியா பார்த்தாலும் பல பெண்களை மணக்கிறதுனால மக்கள் தொகை கூடாது ஒண்ணு. புள்ளி விவரப்படி பார்த்தாலும் நீங்க சொன்னபடி 3% இருந்து நாங்க 28க்கு வரவே இல்லை. நாங்க அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருந்திருக்கிறோம். அதுல கூடவே ஒரு பெருசென்று கூடவே இல்லை. அப்ப அதிகமாகிறார்கள். இது வந்து நான் சொன்னா நீங்க ஏத்துக்கிற தேவையில்லை. இது இந்திய அரசாங்கம் 61ல சென்சஸ் எடுத்தது உங்களுக்கு தெரியும், 91ல எடுத்தது தெரியும், அடுத்து 2001ல எடுத்தது வரவில்லை, இன்னும் முழுமைப்படுத்தப்படவில்லை. 2001ல ஆரம்பித்து அறகுறையாக அந்த பணியை வந்து நினைச்சிருக்கிறாங்க. திருப்பதி மொட்டை மாதிரி பாதியில போட்டு வச்சுக்கிறாங்க. அறிக்கை வரல, இல்ல எடுக்கவும் இல்லை, நிறைய தெருங்களுக்கு வரல, முழுமையாக எடுக்கப்படவில்லை. நிறைய அதிருப்தி, நிறைய ஆட்சேபனை எல்லாம் வந்ததுனால அது வெளியிடப்படவில்லை. வெளியிடப்பட்டாலும் நீங்க சொல்ற ரிசல்ட் இருக்காது. இதுக்கு ஈக்குவலா தான் வந்துகிட்டு இருக்குமே தவிர எல்லாம் சமமா அதிகமாகிட்டு இருக்கும். இந்துக்கள் எந்த அளவுக்கு அதிகமாகிறாங்களோ அதே அளவுக்கு தான் நினைஞ்சிருக்கிறோம், அதிகமாகிட்டு இருக்கிறோம். அதை பார்க்கிறோம். பொதுவாகவே யார் அதிகமா இருக்கலாம் அவங்க தான் அதிகமா பெருகுவாங்க. ஒரு ஊர்ல காயல்பட்டத்தில் யார் அதிகமாவான்னு கேட்டா யார் அதிகமாவா? முஸ்லீம் தான். ஏன்னா முஸ்லீம் தான் எல்லாரும் இருக்கிறாங்க, முஸ்லீம் தான் அதிகமாகும். ஒரு இந்து ஆவலன்னா இந்து இல்ல ஆவல. மேலப்பாளையத்தில் இந்துவே வரலன்னா இந்து இல்லாத ஊர்ல இந்து எப்படி அதிகமாவாரு? முஸ்லீம் இல்லாத ஊர்ல ஆக மாட்டாரு. அதனால அருணாச்சலத்தை விட்டுருவோம். டோட்டல் சென்சஸ் எடுப்போம், அருணாச்சலத்தை விட்டுருங்க. டோட்டலான சென்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்திய அரசாங்கம் 61க்கும் 91க்கும் மத்தியில் உள்ள சென்சஸ்ல வந்து எதுவும் கூடல. இது ஒரு மேட்ரு. 2 அடுத்து அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இந்த மாதிரி முஸ்லீம்கள் அதிகமாகிக்கிட்டு 300 பேர் தான் இருந்தாங்க ஒரு ஊர்ல. எந்த ஊருங்க அது? கூடுவாஞ்சேரியில இருந்தாங்க. 300 பேர் இருந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்ப அதிகமா போய் அவங்க தீர்மானிக்கிற சக்தி ஆயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க சமுதாயத்துக்கு ஒரு வழிமுறை இருக்கு. என்ன வழிமுறைன்னு கேட்டா, இவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ண மாட்டாங்க, அரசாங்க வேலைக்கு போக மாட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டா வேற வியாபாரம் தான் தெரியும். ஒரு ஊர்ல போய் ஒருத்தவன், நான் போய் ஒரு கூடுவாஞ்சேரிக்கு வந்தேன்னு வைங்களேன், நான் என்ன செய்ய வேண்டாம், எங்க அண்ணனை கூட்டி கொண்டாந்து நான் மளிகை கடை வைப்பேன். எங்க நல்ல ஊரா இருக்கணும், என் அண்ணனை கூட வேணா பெட்டிக்கடை வைக்க சொல்லுவேன், என் மருமகனை கூட டீக்கடை வைக்க சொல்லுவேன். எல்லாம் வந்து ஏறி பெருகுவாங்களே தவிர இங்க பெருகுனாங்க குறைஞ்சுதான் பெருகுது. கூடுவாஞ்சேரியில வந்து இறங்குனாங்கன்னா நீங்க விசாரிச்சு பாருங்க. இல்ல கூடுவாஞ்சேரி 350 பேரும் 10,000 எப்படி அதான் சொல்றேன். அதாவது அதுதான் சொல்ல வர்றேன். ஒருத்தர் தான் வருவோம். என்ன செய்வோம் கேட்டா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மளிகை கடை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அம்மாபட்டணம்ங்கிற ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. பல ஊர்கள்ல அவங்க அங்க 10 பேரா போய் ஒருத்தமே உட்கார்ந்து வைங்களேன், மாமா மச்சான் அண்ணன் தம்பி கூட்டிகிட்டு போய். ஏன்னா எங்களுக்கு வேற ஒன்னும் தெரியாது, எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்காது, நாங்க ஐஏஎஸ் போக முடியாது, ஐபிஎஸ் போக முடியாது. நீங்க சொன்னபடி 28% இருக்கக்கூடிய நாங்க அரசாங்க வேலையில 2% கூட இல்ல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் கிடையாது, 2% கூட நாங்க அரசாங்க வேலையில இல்ல. இப்ப நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா, பெட்டி கடையோ டீ கடையோ தள்ளு வண்டியில சுண்டல் விற்கிறதோ கடலை விற்கிறதோ முறுக்கு விற்கிறதோ என்னத்தையாச்சு இதுதான் நாங்க கடையில போய் சம்பளத்துக்கு இருப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச வெளிநாட்டுக்கு போவோம். இப்படிதான் பிறகு நாங்களே தவிர நீங்க வந்து ஒரு ஆய்வு செய்யுங்க. அந்த 300 பேரும் புள்ள குட்டிகளை பெற்று அதனால் மல்டிப்ளை ஆனாங்க நீங்க சொல்லணும். அப்படி நீங்க சொல்ல இயலாது. நீங்க பார்த்து வந்து ஏறி இருக்கோம். அதாவது எங்க வளமா இருக்கிறதோ தொழில் செய்ய முடியுமோ அதை நோக்கி நாங்க. எங்களுடைய சுபாவம் என்ன தெரியுமா, இந்த இருக்கிற வீடு சொந்தம் பந்தெல்லாம் டக்குன்னு உதறக்கூடிய சுபாவம் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. பிறந்த மண்ணு ஊருடைய பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம். எங்க ஊர்ல இருந்து எத்தனை பேர் இந்த சென்னைக்கு வந்தாங்க, அதுக்கு பிறகு ஊருக்கு போக மாட்டாங்க. எங்க சொந்த ஊர்ல இருந்த இந்த சென்னையில் வந்து எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் பெரிய எழுத்தாளர் இருந்தாரு, என்னுடைய சொந்த ஊருக்காரரு. அவர் 20 பக்கமே வந்தது இல்லை, அதுக்கப்புறம் வந்தார், அவ்வளவுதான். இதை மெட்ராஸை ஊராக்கிட்டாரு. அதே மாதிரி அப்துல் கரீம் பெரிய சீனியர் லாயர் இருந்தாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் எங்க ஊருக்காரரு தான், வந்தா அவ்வளவுதான். தொண்டில மாமா யாருமே இருக்க மாட்டாங்க, ஊரை பத்தி மறந்துடுவாங்க. அப்படி இது தொண்டி மக்களுக்கு மட்டும் உள்ளது இல்ல. எங்க ஊர், எங்க முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இருப்பான். எந்த ஊர்ல சோறு போடுது அங்க உட்காந்து அதான் ஊர்ல ஆக்கிடுவான். அதனால வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போறோம். வெளிநாட்டுக்கு எங்க வேணாலும் போய் என்ன செய்யணும், வாழணும். இது பிடிச்சுக்கிட்டே போய் வரட்டுப்படி வாழ்த்துக்கு இருக்க கூட. இதனாலதான் இருக்கே தவிர இது ஒண்ணு. அதே நேரத்தில் வந்து சரி வச்சுக்கிறோம், ஒரு ஊர்ல எந்த சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை கூட இருக்குதோ அவங்க தீர்மானிக்கிற சக்தியா இருக்கிறது ஜனநாயகத்தில் உள்ளது தானே. இதை என்ன தப்பு காண்றேன்னு நான் கேட்கிறேன். ஒரு ஊர்ல 60% முஸ்லீம் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க தான் தீர்மானிக்கிற சக்தியா இருக்க வேண்டும், அதான ஜனநாயகம். ஒரு ஊர்ல 80% இந்துக்கள் இருந்தார்களே, ஆனால் அப்படிதான் அவங்க தான் தீர்மானிக்கிற சக்தி. நீங்க ஒரு கூடுவாஞ்சேரி சொல்றீங்க,
கூடுவாஞ்சேரி மாதிரி ஒரு 20 ஊரை எடுத்துக்கிறோம். மீது எல்லா ஊர்லயும் யார் தீர்மானிக்கிற சக்தியா இருக்கிறா? இந்த சென்னை மாநகராட்சி மேயரை தீர்மானிக்கிற சக்தியா முஸ்லீமா இருக்கிறாங்க. நீங்க தான் தீர்மானிக்கிற சக்தியா இருக்க நாங்க சொல்ல முடியுமா? ஜனநாயகமே என்ன சொல்லுதுன்னு கேட்டா, யாரு எண்ணிக்கையில் கூட இருக்கிறார்களோ, எந்த பகுதியில் இருக்கிறார்களோ அவங்க தீர்மானிக்கிற சக்தி, அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அதிகமான மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப அமைவதற்கு பேர் தான் ஜனநாயகம். நீங்க சொல்றது ஜனநாயகத்தில் உள்ளதுதானே தவிர இதை பிரிவினையோட ஒப்பிடக்கூடாது. பாகிஸ்தான் பிரிவினையை வச்சுக்கிட்டு அவங்க கருத்துல சொல்றாங்க, இப்படி தீர்மானிக்கிற சக்தியா வருவாங்க, அப்புறமா தனிநாடு கேட்பாங்க, கூடுவாஞ்சேரி தனி பாகிஸ்தானா போயிருங்கிற மாதிரியான டைப்ல நீங்க கேட்கறீங்க. ஆனால் விளைவிக்கிறீங்க, பாகிஸ்தான் பிரிவினையை பத்தியே நம்ம தப்பா சொல்லி தரப்பட்டிருக்கோம். பாகிஸ்தான் பிரிவினை இருக்கு நல்லா விளைவிக்கிறேன்னு எந்த ஒரு முஸ்லீமும் இங்க இருந்து சென்னையில இருந்து எடுபட்டு போய், மதுரையில இருந்து எடுபட்டு போய், கோயம்புத்தூர்ல எடுபட்டு போய் எல்லாம் பாகிஸ்தான்ல போய் அசம்பிள் ஆகல. பாகிஸ்தான் எப்படி பிரிக்கப்பட்டுச்சுன்னு முதல் வரலாற்று நீங்க பார்க்கணும். பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடியது இந்தியாவில் இருந்த 2 மாநிலத்தை தான் 2 துண்டா வெட்டி பாகிஸ்தான் ஆக்கணும். இந்தியாவில் பஞ்சாப் என்ற மாநிலம் பெரிய மாநிலமாக இருந்தது. அதே மாதிரி இந்தியாவில் வங்காளம் என்ற ஒரு மாநிலம் பெரிய மாநிலமாக இருந்தது. இந்த 2 மாநிலத்திலையுமே முஸ்லீம்கள் ரொம்ப அதிகமான எண்ணிக்கை, ஒரு பகுதியில முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருந்தாங்க, ஒரு பகுதியில சீக்கிய மக்கள் இணைஞ்சாங்க மெஜாரிட்டியா இருந்தாங்க. பஞ்சாப்ல வங்காளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, வங்காளத்துல ஒரு பகுதியில முஸ்லீம்கள் அதிகமா இருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க இல்லையா, இப்படி இந்த மாதிரி டைப்ல ஒரு பகுதியில முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருந்தாங்க, இன்னொரு பகுதியில சிறுபான்மையா இருந்தாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக்கப்படுது, சுதந்திரம் பெற்ற பிறகு உருவாக்கப்படுது. உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர்கள், அந்த கருத்தை விதைத்தவர்கள் எல்லாம் ராஜாஜி போன்ற மூதறிஞர்களை அதைத்தான் வலியுறுத்தினாங்க, பிரிக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாகிஸ்தான் இருந்திருக்குமையானால் நீங்க சொல்ல மாதிரி தீர்மானிக்கிற சக்தியா முஸ்லீம்கள் ஆயிருப்பாங்க. இப்ப பாகிஸ்தான் இப்ப பிரியாம இருந்திருந்தா இங்க ஒரு 20 கோடி, இங்க ஒரு 10-30 கோடி இங்கிட்ட ஆட் பண்ணீங்கன்னு வைங்க, அப்ப என்ன ஆயிரும்? நீங்க ஏற்கனவே சொன்ன 28 நெசமா இருந்துச்சுன்னு வைங்க, 30, 28, 58 ஆச்சுன்னு சொன்னா தீர்மானிக்கிறது நம்ம ஆயிருவோம். அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி RSS உள்ளவர்களும் சங் பரிவாரத்தில் உள்ளவர்களும் ராஜாஜி போன்றவர்களும் பிரிக்கத்தான் வேண்டும் என்று நின்றார்கள். முஸ்லீம்கள் சில பேரும் அதை சொன்னார்கள். ஆனால் வீர சவார்கர் தான் அவர் முதல்ல பிரிக்க சொன்னார். பிரிக்காம இருக்கிறது ஆபத்து, இவங்க சேர்ந்து இருந்தாங்க என்று சொன்னா பாகிஸ்தான்ல அதுல ஒரு 200 தொகுதி உடையாந்துரும்ல, 200 MP அப்படி தூக்குனாப்புல முஸ்லீம் உடையாந்துருவான்ல, பங்களாதேஷ்ல இருந்து அப்படி தூக்குனாப்புல முஸ்லீம் வந்துருவாங்க இல்லையா? அப்படி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பிரிக்க சொன்னது அவங்க. நாங்கெல்லாம் பிரிச்சு கேட்கல. ஜின்னா அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு தலைவர் தனி நாட்டுக்கு பிரதமர் ஆசைப்பட்டார் தவிர அது சமுதாயத்தின் கோரிக்கை இல்லை. பிரிக்கணும் இல்ல முடிவு பண்ணிவிட்டாங்க. எப்படி பிரிச்சாங்க? பஞ்சாப் என்ற மாகாணத்தை 2 அறுத்து ஒரு பஞ்சாபை பாகிஸ்தானுக்கு வச்சுக்கிட்டாங்க, ஒரு பஞ்சாப நம்மள்ட்ட இருக்குது. இப்ப இருக்கிற பஞ்சாப் இருக்கு பாருங்க, அந்த பஞ்சாபுடைய மறுபாதி தான் அங்க உள்ள பாகிஸ்தான், இப்ப இருக்கிற பாகிஸ்தான். அதே மாதிரி வங்காளத்தை 2 அறுத்து ஒரு வங்காளத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க, ஒரு வங்காளத்தை நம்ம மேற்கு வங்காளம் வச்சுக்கிட்டோம். கிழக்கு வங்காளத்தை என்ன பண்ணிவிட்டாங்க? பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. வங்காளம் இந்த பக்கம் கிடக்குது, பஞ்சாப் இந்த பக்கம் கிடக்குது. அப்படி பிரிச்சு கொடுத்ததுல அவனுக்கு நிர்வாகம் பண்ண முடியல. நாடு ஒண்ணு, ஆனா நாட்டினுடைய பாதி இங்க கிடக்குது, நாட்டினுடைய இன்னொரு பாதி இங்க கிடைக்குது. இந்தியாவை தாண்டி போகணும், இல்லாட்டி இலங்கையை சுத்திக்கிட்டு வரணும், இல்லன்னா கடல் மார்க்கமா தான் வரணுங்கிற அளவுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. நிர்வாகம் பண்ண முடியாம போனவன அவன் தனி நாடு கேட்டு பங்களாதேஷ் ஆகிட்டான். அவன் பங்களாதேஷும் பாகிஸ்தான்ல இருந்துச்சு முன்னாடி. இந்திரா காந்தி காலத்துல என்ன செய்யப்பட்டுச்சு? ஒரு உள்ளூர்ல முஜிபுர் ரஹ்மான் என்பவர் கிளர்ச்சி பண்ணி தனி நாடு கேட்டு அதை 2 ஆக்கினாரு. காரணம் நாட்டோட ஒட்டி இருந்தால் அடக்கியிருப்பாங்க. பிரிஞ்சு இருக்கிறதுனால இந்தியாவை கடந்து போய்கிட்டுலாம் ஒன்னும் செய்ய முடியாதுங்கிறதுனால இந்தியா டக்குன்னு நுழைஞ்சு முஜிபுர் ரஹ்மானுக்கு உதவி பண்ண உடனே அது பிரிஞ்சிருச்சு. இப்ப நான் சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா? நாடு பிரியும் பொழுது பஞ்சாப் மண்ணுல இருந்த முஸ்லிம் அப்படியே அந்த மண்ணுல இருந்துகிட்டு இருக்கான், எங்கேயும் ஓடி போயிடல. நீங்க அறுத்து துண்டாக்கி விட்டீங்களே தவிர அந்த துண்டுல இருந்த முஸ்லீம் அந்த மண்ணில் தான் இருந்துகிட்டு இருக்கிறான். வங்காளத்தில் இருக்கிற மண்ணில் அதே முஸ்லீம் தான் இருந்துகிட்டு இருக்கிறான். இங்க இருந்து நாங்க போனோம், எங்களுக்கு நாடு உண்டாகுது, அந்த மண்ணில் உள்ளவன் மண்ணை விட்டு போகவே இல்லை. இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற எல்லாருமே இந்தியா பிரியறதுக்கு முன்னாடி அங்க இருந்தவன் தான், அதே மண்ணில் தான் இருந்தான். நீங்க இந்த கர்ச்சிப்பு இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, நான் 2 அறுத்துட்டேன். இந்த கர்ச்சிப்பு எங்கேயும் போகல, நான் 2 அறுத்து வச்சிருக்கேன், அது அதே இடத்துல இருந்துட்டு இருக்குது. இந்த கர்ச்சிப்பு கைக்குட்டை இந்த இடத்துல இருக்குது, நான் 2 அறுத்துட்டேன், அடுத்த அந்த பாட்டுலாம் அது இருக்கும். அந்த மாதிரி நீங்க நாட்டை போட்டு 2 அறுத்து விட்டுட்டு முஸ்லீம் பூரா அங்க அவன் பாதியை பிரிச்சு விட்டீங்க, இங்க பாதி நாங்க போனோமா? சென்னையில இருந்து யாராவது போனோமா? நாடுன்னு உண்டா இருக்கும்போது இத்தனை மக்கள் நாங்க என்ன பண்ணோம்? எங்க மண்ணை விட்டு நாங்க ஏன் போகணும்?
நாங்க பிறந்த பூமி, நாங்க பிறந்த நாடு, நாங்க வளர்த்த பண்பட்ட இது, எங்க அப்பம் பாட்டம் வசிச்சது, எங்க மண்ணை விட்டு நாங்க ஏன் போகணும், எடுத்தறி போகணும். போகலன்னு நான் சொல்லல, போனா. எவ்வளவு பேர் போனா? 1% கூட குறைவானவர்கள் போனார்கள். அவர்களுக்கு பேர் தான் முஹாஜிர்கள் பேர். பாகிஸ்தான்ல அகதிகள், இன்னைக்கு அகதியா இருக்கான். அவனுக்கு எந்த மரியாதையும் இல்ல, மதிக்காம போனவனுக்கு இல்ல. அந்தந்த வீட்டுக்கு ஊருக்காரன் ஊரோட உட்கார்ந்துக்கிட்டானே தவிர அவனுக்கெல்லாம் ஊர் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு. நான் இங்க இருந்து பஞ்சாபுக்கு பாகிஸ்தானுக்கு போயிருந்தா என் கதி என்ன இருக்கு? வீடு இருக்காது, பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்க வேண்டியதான். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல படுக்கிறவங்க தான் இங்க இருந்து போனவங்க தான் இருக்கிறாங்களே தவிர அவன் ரொம்ப ரொம்ப குறைவு. தேசபக்தி எங்க? அவனும் அவன் மண்ணு பக்தியை நிரூபிச்சுட்டான். நாங்க எங்களுக்குன்னு ஒரு நாடு உண்டாகும் பொழுது போயிருக்கணுமா இல்லையா? போனோமா? இஸ்ரேலியர்கள் உலகம் பூரா செதறி கிடந்தாங்க. ஹிட்லர் காலத்துல விரட்டி அடிச்சான். நாடோடிகளா தெரிஞ்சவர்களுக்கு ஒவ்வொரு நாடும் அடைக்கலம் கொடுத்து அவர்களை டெவலப் பண்ணுச்சு. அவனுக்கு ஒரு நாடு உண்டான உடனே போட்டு ஓடிப்பிட்டானுங்க எல்லாத்தையும். இஸ்ரேல் அவனுக்கு ஒரு நாடு உண்டாவது. அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேல் யூதர்லாம் ஓடி போயிட்டான், ரஷ்யாவில் இருந்த யூதர்லாம் ஓடி போயிட்டான், இந்தியாவில் இருந்த யூதர் நம்ம அடைக்கலம் கொடுத்து அவனை வாழ வச்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு இது வேணாம், ஏன் நாடு தான் எனக்கு உள்ள, ஏன் இனத்துக்குன்னு ஒரு நாடு வருதுன்னு போனான். அப்படி நாங்க போனோமா? யாருக்காச்சும் இப்படி ஒரு ஜாதிக்கு ஒரு சமுதாயத்துக்கு உனக்கு என்று ஒரு நாடு, ஐயர் நாடு உண்டாகுதுன்னு சொன்னா ஐயர் போகாம இருப்பாரா? முஸ்லீம் நாடு உண்டாகுங்கிறான், போடான்ட்டு நாங்க எங்க பண்ணோம். நாங்க எதுக்கு போனாங்க? அப்ப நாங்கள் பிரிந்து போன எவனோ ஒருத்தனை பிரிச்சு நீங்களா விட்டுப்புட்டு எங்க மேல இதுக்கு படிச்சு நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க விரட்டி விட்டு கூட போகாம இங்க இருந்துகிட்டு இருக்கிறது இப்படி ஒரு சோதனை. இந்த பரீட்சை யாருக்காவது வைக்கப்பட்டா தேர்வாங்களா? நாங்க மட்டும்தான் பரீட்சையில பாஸ் பண்ணிருக்கிறோம், உங்களுக்கு பரீட்சை வைக்கல. பிரிஞ்சு போறியா இல்லையான்னு எங்களுக்கு பரீட்சை வச்சு, இல்ல சொல்ற, பிரிஞ்சு போறியா இல்லையான்னு பரீட்சை வச்சு போறதுக்கு விசா இல்ல, பாஸ்போர்ட் இல்ல, போய்கிட்டே இருந்து வாசல திறந்து விட்டு எங்களை விரட்டக்கூடிய எல்லா ஆர்வத்தையும் ஊட்டினவனே கையை கட்டி உட்காந்துட்டு இருந்துட்டோம், முடியாதுட்டோம். இப்படி நாங்கள் பரீட்சையில 100 மார்க் வாங்கிட்டோம், மற்றவங்களுக்கு வைக்கல பரீட்சை. அதனால நம்மளை கத்தியப்பட யாரு ஒரு காலத்தையும் இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம். இது எங்க மண், எங்க நாடு. பிரிவினைலாம் வரவே வராது, தெரிஞ்சுக்கிறீங்க. வணங்குதா? அந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம். ஆனால் பொது சிவில் சட்டம் அதுக்காக வரணுங்கிற தப்பு. ஏன்னு நான் கேட்கிறேங்க, இந்து மதம்ங்கிறது ஒரு மதம் தானே, அதுக்குள்ளேயே ஏன் 25 சட்டம் இருக்கா இல்லையா? தலித்துக்கு ஒரு சட்டம், ஐயருக்கு ஒரு சட்டம், தேவருக்கு ஒரு சட்டம். இல்ல அது முடியாதுங்கிற. அது போனீங்க சொன்ன கலவரங்கள் ஒரு சாரார் நம் மீது ஒன்றை திணிக்கிறார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வரும். இப்ப இந்திய திணிச்சா ஒத்துக்கிறீங்களா? ஏன் ஒத்துக்கிற வேண்டிய? நான் சொல்றேன், அதே உணர்வு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மீது இந்தியை திணிக்கிறாங்க. அதுக்கே நூத்துக்கணக்கான பேர் பலி கொடுத்தோம். நம்ம ஏன் பலி கொடுத்தோம்? இருந்துட்டு போத, ஒரு மொழியா இருந்துட்டு போத. நாடுங்கிற யூனிட் இன்னும் சீனா பாருங்க, சீனா ஒரு மொழி தானே. சைனா நம்மளை விட அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, உலகத்தில் பெரிய ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு, ஒரு லாங்குவேஜ் நாங்க இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் இருந்தா நல்லதுதானே நினைத்துக் கொண்டு தமிழ் மீது இந்தியை திணிக்க வந்தால் நீங்க யாரும் ஒத்துக்குவீங்களா? நீங்க ஒத்துக்கிற மாட்டீர்கள். யார் ஒத்துக்கிற மாட்டீர்கள் என்றால் அதற்கு என்ன உணர்வு காரணமோ அந்த உணர்வு ஏன் எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு. ஆளுக்கு ஒரு நியாயம் தான், எல்லாத்துக்கும் ஒரு சமமா இருக்கணுமா இல்லையா? அந்த அடிப்படை தான். அடுத்து மதகுருமார்கள்லாம் முஸ்லீம்கள் குறைவா இருக்கிறதுனால நிறைய தப்பு செய்யறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஐயா சொன்னார். மற்ற மதத்துல மதகுருமார்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கிறாங்க, முஸ்லீம்கள்ல மதகுருமார்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, அதனால என்ன செய்யுது, நிறைய தப்பு செய்ய அறிவுரைகள் கிடைக்காதனால தப்பு செய்யறாங்க என்று ஐயா அவர்கள் அடுத்து சொன்னாங்க. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மதகுருமார்களுக்கு அதிகமான வேலை கிடையாது. மதகுருமார்கள்னா சடங்கு, கல்யாணம், காட்சி, கர்மாதி எல்லாத்துக்கும் மதகுருமாருக்கு வேலை இல்லை. முஸ்லீம்ல மதகுருமாருக்கு என்ன வேலைன்னு கேட்டா பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துவார், அதான் அவருடைய வேலை. அந்த வேலைக்கு பள்ளிவாசல் எண்ணிக்கை அளவுக்கு மதகுரு இருந்தா போதும். அதுக்கு மேல இருந்தாருன்னு வைங்க, அவர் சோத்துக்கு என்ன பண்ணுவார்? மதகுரு ஆயிட்டு வேற வேலை சரி வைக்க வந்துடும், சைக்காலஜியில் வைக்கப்பட்டுவார். மதகுரு படிச்சுட்டு போய் டீக்கர்ல கிளாஸ் கழுவார். அவரு கழுவலாம், மார்க்கத்தில் இஸ்லாத்தில் தப்பு இல்ல, மனசு வராது. எம்ஏ படிச்சுட்டு போய் கக்கூசு கழுவான ஒருத்தன், அவன் கழுவலாம், தப்பு கிடையாது, ஆனா கழுவ மாட்டான். அந்த மாதிரி போதுமான அளவுக்கு இருக்கிறாங்க. எந்த பள்ளியில மதகுரு இல்லாம இருக்கிறாங்க? எல்லா பள்ளிவாசல்லையும் மதகுரு இருக்கிறாங்க. எல்லா பள்ளியிலும் வெள்ளிக்கிழமை பிரேயர் நடக்கிறது, எல்லா பள்ளியிலும் வெள்ளிக்கிழமை சொற்பொழிவு நடக்குது. வார வாரம் மத வழிபாட்டு தலங்கள்ல மக்களுக்கு புரிகிற பாஷையில் சொற்பொழிவு நடக்கிறது என்பது இங்கதான் நீங்க பாக்குறீங்க. மத்த வழிபாடு தான் நடக்கும் எல்லா இடத்துலையும். அறிவுரை சொல்வது கடமை எங்களுக்கு. வெள்ளிக்கிழமை என்று வந்துவிட்டால் கம்பல்சரி அரை மணி நேரமாவது மக்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு எங்களுக்கு சட்டம் இருக்கிறது. அதனால முஸ்லீம்கள் தப்பு செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்கு மதகுரு பற்றாக்குறை எல்லாம் காரணம் கிடையாது. எல்லா மதத்திலையும் தப்பு செய்யறவங்க இருக்கிற மாதிரி யாராலையும் திருத்த முடியாதவன் எல்லா மதத்திலும் இருப்பான். அவன் ரூட்லயே போயிட்டு இருப்பான், அப்படிப்பட்டவன் இருப்பான். இங்க அவ்வளவுதான். என் பேர் சம்பந்தம்.
இங்க சில விஷயங்கள் பேசினாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு எங்கள் நாட்டுக்கு வந்து விடுங்க ஐயா, நீங்க இங்க வந்துருங்க அப்படின்னு மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை வேண்டி வேண்டி கூப்பிட்டாங்க. சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. ஆனால் உண்மையான தேசபக்தரான அவர், நான் வரமாட்டேன், நான் பிறந்தது வளர்ந்தது நாளைக்கு மடிய போவதும் இந்த நாட்டிலே தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு முஸ்லீம் மட்டும் இல்ல, முஸ்லீம் மக்களின் பிரதிநிதி நான் என்று சொன்னார். அதே போல இரண்டாவது ஒரு விஷயம், இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இந்திதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன போது, இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் தமிழ் தான் என்று காகிதம் இல்லை சொன்னார். இரண்டு முஸ்லீம் தான், ஆனா இரண்டு பேரும் என்ன சொன்னார்கள்? இந்த நாடு என்னுடைய நாடு, இந்த மொழி என்னுடைய மொழி என்று சொன்னார்கள். ஆகவே நாம் முஸ்லீம்களை வந்து பிரித்து பார்க்க கூடாது. இப்போ இங்க சொன்னாங்க மூணு பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவங்க, தேவையில்லை. நாங்கள் வந்து இந்து, நான் என்ன ஒரு இந்து என்று நான் சொல்வது இல்லை. நான் ஒரு முஸ்லீமும் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவனும் அல்ல. சொல்ல போனா நான் ஒரு மனிதன், மனிதாபிமானம் உள்ளவன் மனிதன். ஒரு மனிதனுக்கு மதம் தேவையில்லை, அது இருக்கட்டும், அது ஒரு விஷயம். அதே போல இந்தியாவை என்று இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று சொன்ன போது, அது பிரிக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தார் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். யார் அவர்? இந்து, இந்தியாவை தாய்நாடாக கொண்டவர். அவர் ஏன் சொன்னார்? தந்தை பெரியார் அவர்கள் அதுக்காக ஒரு காரணத்தை சொன்னார். அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? முஸ்லிம்கள்லாம் இங்கே இருந்தா, முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருந்தா நமக்கு வர வேண்டிய உத்தியோகங்களையும் மற்ற சிலையும் அவங்க பச்சுக்குவாங்க. ஆக அவங்கள துரத்தி விட்டுடியா, நாம அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக முழுக்க முழுக்க பார்ப்பன எண்ணத்தின் சுயநலத்துக்காக அந்த பார்ப்பனத்தில் அது தேச துரோகமாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனா இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு 10 பேர் அவருக்கு ஆகின்னு சொல்றோம். இந்த நாட்டுக்காக பாடுபட்ட முஸ்லிம்களை மறந்துடுறாங்க. இது என்னுடைய சொன்ன கருத்து, கேள்வி இல்லை. ஐயா அழகான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு மனக்குறை ஒண்ணு வச்சுட்டாங்க. அதுல இந்த 3 வரைய முஸ்லீம் அல்லாதவருக்கு ஒதுக்கணும் இல்லையா, அது வந்து அவங்களை புண்படுத்திருக்கேன். பாரபட்ச மாதிரி தெரியுது இல்லையா? 3 வரி 3 லைன் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு வச்சுக்கிறங்க, மற்றதுல முஸ்லீம்கள் உட்காருங்கன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சோம். அது எதுக்கு செஞ்சோம்னா பாரபட்சத்துக்கு இல்ல, கேள்வி கேட்கிற அந்த உரிமையை வந்து முஸ்லீம்கள் எங்களை எப்ப பார்த்தாலும் பார்த்து கேட்டுக்குருவாங்க. இந்த பொது சிவில் சட்டம் மாதிரியான சந்தேகங்களை வந்து எங்களை வீட்டில் வந்து பார்க்கலாம், ஆபீஸ்ல பார்க்கலாம், எங்களை பள்ளிவாசல்ல பார்க்கலாம், எங்க அறிஞர்களை எங்க தலைவர்களை சந்திச்சு கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லாதனால கேள்வி கேட்கிற வாய்ப்பு அவங்களுக்கு மட்டும் கொடுக்குமேங்கிறது தான் சொன்னோம். அதுல ஃப்ரெண்ட்ல இருந்தா தான் வீடியோல கவரேஜ் ஆகும். நீங்க பின்னாடி உட்கார்ந்து கேட்டீங்கன்னு சொன்னா கேமராவை தூக்கிட்டு அவர் அங்க வரணும். அதுக்காகத்தான் முன்னாடி உள்ளவங்களை மட்டும் நம்ம கேள்வி கேட்க அனுமதிக்கிறோம். அதனால முதல் 3 ரூபா விட்டுருங்க, அதுக்கு தான் சொன்னமே தவிர பாரபட்சமாக அந்த வித்தியாசப்படுத்துறதுக்கு இல்ல. கொஸ்டின் தர்ற அந்த உரிமை விருந்தினர்கள் என்ற அடிப்படையில் உங்களை கண்ணியப்படுத்தி நாங்கள் அப்படி பின்னுக்கு நம்ம ஒரு நானே என் வீட்டுல கல்யாணம் விருந்து வைக்கிறேன், நான் முதல் சாப்பிடுவேனா? வர்றவங்களை தான் சாப்பிட கொடுப்பேன். அது வந்து பாரபட்சம் எடுத்துக்கிற கூடாது. அது வந்து ஒரு பண்பாடு, நம்ம மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அதனால உங்க விருந்தினர்கள் நீங்க கேள்வி கேட்கணும், நாங்க அதுக்கு பதில் சொல்லணும். முன்னாடி இருந்தா தான் அந்த ரிசீவ் ஒழுங்கா பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நோக்கம் தானே தவிர அது கெட்ட எண்ணம் கிடையாது. இருந்தாலும் உங்க பரந்த எண்ணத்தை நல்ல எண்ணத்தில் அந்த கருத்தை வெளிப்படுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்று இஸ்லாம் வந்து ஒரு உலக மயமாக்கப்பட்ட ஒரு காமன் மார்க்கம் நீங்க சொல்றீங்க. அந்த ஒரு மார்க்கமா இன்னைக்கு வந்து இஸ்லாம் செயல்பட்டு இருக்கு. அதாவது இஸ்லாம் என்றாலே ஒரு தீவிரவாதம், ஒரு அக்கிரமம் என்ற ஒரு சொல்லில் இருந்த மாதிரி இன்று இஸ்லாமை மாற்றும் மக சகோதரர்களும் தழுவும்படியான ஒரு நிலைக்கு தாங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் செய்திகள் மூலமாக பரப்பிக் கொண்டு வருகிறீர்கள். அதற்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, கிராம ஜமாத்களில் இஸ்லாம் பெண்களுக்கு மிக சரியான ஒரு சொத்துரிமை சட்டத்திற்கு ஆண்களுக்கு 2% பெண்களுக்கு 1%, அதாவது சரிபாதி என்று அமைத்துள்ளீர்கள். இந்த சட்டத்திற்கு இந்து மத சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்தாலும் அல்லது கிறிஸ்தவ மத சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்தாலும் சமமான நீதி அளிப்பீர்களா? அல்லது உங்கள் மதத்திற்கு, உங்கள் மதம் என்ற இஸ்லாமியத்திற்கு அந்த இந்து மத சம்பந்தப்பட்ட பெண்ணோ அல்லது அவர்கள் குடும்பமோ அல்லது கிறிஸ்தவ மத சம்பந்தப்பட்ட பெண்ணோ அவர்கள் குடும்பமோ தயவித்தான் வர வேண்டுமா? இல்ல அப்படி வெளியிலிருந்து உங்களை அணுகினால் அந்த ஜமாத் அவர்களுக்கு நீதி கிடைக்குமாறு செய்யுமா? இந்த கேள்விக்கு நீங்கள் விடையளித்தீர்கள் என்றால் உலகத்துக்கு பொதுவான ஒரு தீர்வாக அமையும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
அதாவது சொத்து உரிமையை பொறுத்த வரைக்கும் ஜமாத்துகள் தீர்மானிக்க முடியாது. முஸ்லீம்கள் நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு நாங்க போனாலேயே எங்களுக்கு மட்டும் அந்த சட்டப்படி தான் தீர்ப்பளிப்பாங்க. அதான் பிரச்சனையே. இப்ப நான் முஸ்லீமா இருக்கேன்னு வைங்களேன், நான் 2 பங்கு எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு 33 66 எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். என் தகப்பனுடைய சொத்துல நான் 2 மடங்கு எடுத்துக்கொண்டு என்னுடைய சகோதரி ஒரே ஒரு சகோதரிக்கு நான் 1 மடங்கு கொடுத்துட்டேன். இந்த ஒரு சகோதரி கோர்ட்டுக்கு போய் எனக்கு பாதி தரணும் 33 தந்து தப்புன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அந்த மனு டிஸ்மிஸ் செஞ்சிருவாங்க. உங்க மார்க்கத்தில் அப்படி இல்ல, உங்க மார்க்கத்தில் 66 33 தான் கரெக்ட் போங்கன்றுவாங்க. அப்ப நீதிமன்றத்திலேயே நாங்கள் இதை வாங்கலாம், ஜமாத்து செய்ய வேண்டிய தேவையில்லை. நீதிமன்றத்திலேயே முஸ்லீம்கள் நாங்கள் வழக்கு கொண்டு போனோம்னு சொன்னா பாகப்பிரிவினை வாரிசுரிமைன்னு கேஸ் போனால எங்களுக்குன்னு பர்சனல் லா புக்கு நீதிமன்றங்கள் இருக்குது, அந்த புக்கை பெறட்டுவாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரகாரம் முஸ்லீமுக்கு இவ்வளவு, உனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், உன் தங்கச்சிக்கு இவ்வளவுதான், உன் பொண்டாட்டிக்கு இவ்வளவுதான், உன் பிள்ளைக்கு இவ்வளவுதான் சொல்லிடுவாங்க. அதனால வாரிசுரிமை நீதிமன்றங்கள் தான் தீர்ப்பளிக்கின்றன, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் சட்டப்படி தீர்ப்பளிக்கின்றன. அதே மாதிரி நீங்க இந்துவா இருந்துகிட்டு கோர்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்து சட்டப்படியோ அல்லது அனைவருக்கும் பொதுவான சட்டப்படியோ தான் தீர்ப்பளிக்கப்படுமே தவிர முஸ்லீம் சட்டப்படி உங்களுக்கு தீர்ப்பளிக்க மாட்டாங்க நீதிமன்றத்தில். நீங்க முஸ்லீமான்னு கேட்டுருவாங்க. நீங்கள் இந்த தீர்ப்பை பெறுவதாக இருந்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போனா தான் நான் ஒரு முஸ்லீம், எனக்கு இஸ்லாமிய சட்டப்படி இப்படிதான் கிடைக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா அதுக்குரிய தீர்ப்பளிப்பாங்க. சொத்து பிரிவினையில ஜமாத் தலையிட முடியாது. ஜமாத் தீர்ப்பளிச்சா கூட அவங்க கோர்ட்டுக்கு போயிருவான். கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க பர்சனல் லா படி தான் கோர்ட்டு தீர்ப்பளிக்க முடியும். அதான் மாத்தணுங்கிறாங்க. இப்ப நீதிமன்றத்துக்கு நீங்க போய் உங்க தகப்பனார் சொத்துக்காக கேஸ் போடுறீங்க, உங்களுக்கு வேற தீர்ப்பு சொல்லுவாங்க. நான் எங்க தகப்பனார் சொத்துக்காக நான் கேஸ் போடுறேன், எனக்கு ஏன் தீர்ப்பு சொல்லுவாங்க, எங்க மார்க்கத்து தீர்ப்பு சொல்லுவாங்க. இதுதான் மாத்தணுங்கிறாங்க. மாத்த வேண்டிய அவசியம் இல்ல, அதான் பாயிண்ட். இது ஜமாத்துகள் செய்யறது இல்ல. ஜமாத்துகள் விவாகரத்து பண்றாங்க பாருங்க, அப்போ ஒரு தொகையை வாங்கி கொடுக்கறதுலாம் ஜமாத் தலையிடும். பெண்ணை தலாக் சொல்லும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு நீ வாங்கி கொடுக்கணும், கோர்ட்டுக்கு போனா லேட்டர் ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கறதா ஜமாத்து செய்யறாங்க. வாரிசுரிமையெல்லாம் ஜமாத்து அணுகாமலே கோர்ட்ல அடிச்சுட்டு போயிடலாம். பொது சிவில் சட்டம் என்ன, ஏதோ இந்துக்கள் சட்டம் ஏதோ நியாயமான சட்டங்களா இருக்கு, இஸ்லாமிய சட்டங்கள் ரொம்ப மோசமான சட்டமா இருக்கு. அதனால இஸ்லாமியர்கள் நிறைய விட்டு கொடுத்து பொது சிவில் சட்டத்துக்கு வரணுங்கிற ஒரு கருத்தை இங்க மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணப்படுறதா நான் பாக்குறேன். ஆனா நான் என்ன கேட்கிறேன், இந்திய சமூகத்துல பொது சிவில் சட்டம் இந்து சமூகத்திலே நிறைய தேவையா இருக்கு. அதை பத்தி இந்து அறிஞர்கள் இப்ப பேசினாங்க. இந்து சமூகத்துல சட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு, மனநிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கருத்தா சொன்னாங்க. எங்கே இந்து சமூகத்துல எந்த அறிஞர் மத்தியில மனநிலை மாற்றங்கள் எங்கே ஏற்பட்டிருக்கு? தினமும் ஒரு தலித் இந்து சமூகத்துல கொல்லப்படுறான், தினமும் தலித் பெண்கள் இந்து சமூகத்துல கற்பழிக்கப்படுறாங்க. நாளொரு செய்தியும் பொழுதொரு ஒன்னமாக அது வந்துகிட்டே இருக்கு. நேத்து முந்தானத்து கூட அந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. தலித்துடைய வாயில மூத்திரம் பெய்கிறது நடந்துகிட்டு இருக்கு, மலம் திணிக்கப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு. சங்கராச்சாரிக்கு என்ன இதை பற்றி அக்கறை இருந்திருக்கு? நான் நியாயமான கேள்வியை கேட்கிறேன். இஸ்லாமியர்கள் குருமார்களே இல்ல, சங்கராச்சாரி போன்ற குருமார்கள் இந்து சமூகத்தில் இருக்கிறதா சொல்றீங்களே, எந்த சங்கராச்சாரி இதை கண்டித்து இருக்கிறார்? எந்த சங்கராச்சாரி, எந்த மத குருமார்கள் இதுக்காக போய் போராடி இருக்கிறாங்க? இந்து சமூகத்தினுடைய ஒவ்வொரு தெருக்கள்லயும் ஒரு தீண்டாமை சேரி இன்னை வரைக்கும் உயிரோடு இருக்க, அதுக்கு பொது சிவில் சட்டம் தேவையில்லையா? ஏன் இந்த அறிவாளிகள், இந்த மத குருமார்கள் இதை பற்றி பேசுவதே இல்லை? ஏன் இஸ்லாமிய சட்டத்தை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இதற்கு நியாயமான கேள்வி அம்பேத்கர் காலத்தில் இருந்து எழுந்து கொண்டிருக்கிறதே. என்ன நியாயங்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள்? ஏன் வரவில்லை? அதன் மீது ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வா என்று எந்த இந்துக்காவது சொல்வதற்கு மனதைரியம் இருக்கிறதா? எத்தனை வேதனைகளை தலித்துகள் இந்த நாட்டில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பேச பொது விவாதத்தில் வருகிறீர்களா? யாராவது தலித்துகள் பொது சட்டசபைக்கு போன திருமாவளவனால இன்னை வரைக்கும் சட்டசபையில உட்கார முடியலையே. ஏன் இந்த நிலைமை இந்த நாட்டில் இருக்கு? எந்த இந்துக்கு இதை பற்றி துடிக்கிறது? அப்படியே இந்துக்களுடைய அப்படியே நியாயமானவர்கள் மாதிரியாக இந்துக்கள் 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 என்ற ஏதோ இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று இந்த விவாதத்தை ஏன் வெளியே கொண்டு சொல்கிறீர்கள்? ஒரு இஸ்லாமியனாக மாறிவிட்டால் ஒரு தலித் நாளைக்கு அவனுக்கு கிடைக்கின்ற மரியாதை இஸ்லாம் சமூகத்தில் எவ்வளவு மரியாதை கிடைக்கிறது? இன்னை வரைக்கும் இந்து சமூகத்தில் அது உண்டா? எவ்வளவு கேவலப்படுத்துகிறீர்கள்? இதை பற்றி பேசுவதற்கு இந்து என்று சொல்லுகின்ற எந்த அறிஞருக்கோ மத குருமாருக்கோ நியாயமான மனசாட்சி கிடையவே கிடையாது என்று கூறி இஸ்லாமின் சட்டங்களை நாம் மதிக்க வேண்டும். ஒரு பொது சிவில் சட்டம் என்று வர வேண்டும் என்றால் அது இஸ்லாமிய சட்டமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆதரித்து கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் ராஜேந்திரன், சுயமரியாதை இயக்கம். என் பெயர் அருள்ராஜ்.
போலீஸ் சட்டத்தில் கேட்டுக்கொள்வேன் என்றால், எங்க உறவுல சித்தி சித்தப்பா இவங்க உறவுல பசங்க கட்டிக்கலாம், கட்டக்கூடாது. அதே உங்க இஸ்லாமிய சட்டத்துல கட்டலாமா? அந்த கேள்வியை தான் கேட்குறேன். எங்க மதத்துல சித்தப்பா மக சின்னம்மா மகளை திருமணம் செய்யக்கூடாது, சிஸ்டர் ஆகிடுறாங்க. உங்க மதத்துல சித்தப்பா மகளையும் சின்னம்மா மகளையும் திருமணம் செஞ்சுக்கலாமா கேட்கிறாரு. செய்து கொள்ளலாம். சித்தப்பா இஸ்லாமிய சட்ட பிரகாரம் சித்தப்பாவுடைய மகளையும் நான் என்னுடைய சித்தப்பா மகளையும் திருமணம் செய்யலாம், என்னுடைய சின்னம்மா மகளையும் திருமணம் செய்யலாம். என்ன பிரச்சனை எது நியாயம் வேண்டா பேசலாம். என்ன காரணம் சொல்றாங்கன்னா, சகோதரி சித்தப்பா மகள்ங்கிறது சகோதரி ஆயிடுறா, சகோதரி எப்படி கல்யாணம் பண்றது, சின்னம்மா மகள் என்பது சகோதரி என்று சொல்றாங்க. இப்ப சகோதரி என்று சொன்னா, இப்ப எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருக்குது, என் தகப்பனார் இறந்து போயிடுறாரு. அப்ப எனக்கு 2 பங்கு எடுத்துட்டு என் சகோதரிக்கு நான் ஒரு பங்கு கொடுப்பேன். எங்க மதத்துல சித்தப்பா மக சின்னம்மா மகளை திருமணம் செய்யக்கூடாது, சிஸ்டர் ஆகிடுறாங்க. உங்க மதத்துல சித்தப்பா மகளையும் சின்னம்மா மகளையும் திருமணம் செஞ்சுக்கலாமா கேட்கிறாரு. செய்து கொள்ளலாம். சித்தப்பா இஸ்லாமிய சட்ட பிரகாரம் சித்தப்பாவுடைய மகளையும் நான் என்னுடைய சித்தப்பா மகளையும் திருமணம் செய்யலாம், என்னுடைய சின்னம்மா மகளையும் திருமணம் செய்யலாம். என்ன பிரச்சனை எது நியாயம் வேண்டா பேசலாம். என்ன காரணம் சொல்றாங்கன்னா, சகோதரி சித்தப்பா மகள்ங்கிறது சகோதரி ஆயிடுறா, சகோதரி எப்படி கல்யாணம் பண்றது, சின்னம்மா மகள் என்பது சகோதரி என்று சொல்றாங்க. இப்ப சகோதரி என்று சொன்னா, இப்ப எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருக்குது, என் தகப்பனார் இறந்து போயிடுறாரு. அப்ப எனக்கு 2 பங்கு எடுத்துட்டு என் சகோதரிக்கு நான் ஒரு பங்கு கொடுப்பேன், என் சித்தப்பா மகளுக்கு நான் கொடுப்பேனா? சகோதரி என்று சொன்னா சகோதரிக்குரிய ரைட்டை கொடுக்கணுமா இல்லையா? சித்தப்பா மகள் சகோதரி என்று சொன்னா சகோதரிக்கு வாரிசு உரிமை தன்னால வந்துடும். வாரிசு கொடுப்போமா? வாரிசு கொடுக்கும்போது அது வேற அப்பனுக்கு பிறந்தது தானே சொல்லிடுவோம். அப்ப இந்த சகோதரி என்று சொல்வது சும்மா ஃபார்மாலிட்டி தானே தவிர உண்மையான சகோதரி இல்ல. ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறேன். இரண்டாவது விளங்கிக்கிறேன் தெரியுமா? சரி, சித்தப்பா மகளை கட்டக்கூடாது, சரியா? மாமி மகளை கட்டிக்கொள்ளலாம், அத்தை மகளை கட்டிக்கொள்ளலாம். இந்து மதத்தின் பிரகாரம் சித்தப்பாவுடைய மகளை கட்டிக்கொள்ளக்கூடாது, அத்தை மகளை என்ன செஞ்சுக்கலாம், அத்தை மகளை முறப்பண்ணு சொல்ல போனா, அத்தையுடைய மகளா என்னது முறப்பண்ணும். இப்ப நான் கேட்கிறேன், சித்தப்பாங்கிறவர் யாரு, அத்தைங்கிறது யாரு? என்னுடைய சித்தப்பாங்கிறவர் யாரு, என்னுடைய அத்தைங்கிறது யாருன்னு கேட்டா, ரெண்டுமே ஒரு வயிற்றுல இருந்து வந்தவங்க. என்னுடைய சித்தப்பா எந்த வயிற்றுல இருந்து வந்தாரோ அந்த வயிற்றுல இருந்தான் யாரும் வர்றா, என்னுடைய அத்தையும் வருகிறார். நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா, அத்தைங்கிறோம். அது ஆம்பளையா இருந்தா சித்தப்பான் இருப்போம். அது ஒரு பழமொழி எப்படி சொல்லுவாங்க, அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப அத்தைங்கிறது சித்தப்பாங்கிறது சேம், ஒரே ரத்தம், ஒரே வயிற்றுல, ஒரே மூல விதையிலிருந்து பிறந்தவர்கள். அப்ப 2 பேருமே ஒரே இதுல வந்திருக்கும் பொழுது ஆம்பளைய பிள்ளை அவன் பிள்ளைய மட்டும் கட்டிக்கிற கூடாது, இவ பிள்ளைய மட்டும் கட்டிக்கிறான்னு அது என்னது, பாரபட்சம் இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒண்ணுதான். அத்தை மகளை கட்டிக்கிறதுக்கு என்ன நியாயங்கள் நீங்கள் சொல்வீர்களோ, அத்தை மகளுக்கு என்ன நியாயம் சொல்லுவோம்? ஒரு நியாயம் சொல்ல முடியாது, கட்டிக்கிற கூடாது நீங்க சொல்லுவீங்களா? அதே நியாயங்கள் எல்லாம் சித்தப்பாக்கு பொருந்துமா பொருந்தாதான். அதே மாதிரி அம்மா வழியில் எடுத்துக்கிறோம். அத்தை என்பவள் என் தகப்பனுடைய தங்கச்சி, சித்தப்பா என்பது என் தகப்பனுடைய தம்பி. அதான கணக்கு. அத்தை என்பது என்னுடைய தகப்பனாருடைய தங்கச்சி, சித்தப்பா என்பது என்னுடைய தகப்பனாருடைய தம்பி. ரெண்டும் ஒண்ணுதான். நாங்க 3 பேருமே ஒரு வயிற்றுல கிடந்தோம். நான் இல்ல, என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய சித்தப்பாவும் என்னுடைய அத்தையும் ஒரே வயிற்றிலிருந்து பிறந்தார்கள் என்று சொன்னால், அப்ப 3 பேருக்குள்ள எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னா நியாயம். அது பொம்பளையா இருந்தா இருக்கலாம், ஆம்பளையா இருந்தா இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அங்க லாஜிக்கு மாறுது ஒண்ணு. அது போல பொம்பளை விஷயத்துக்கு வருவோம். சின்னம்மாங்கிறோம், சின்னம்மா மகளை கட்டிக்கிற கூடாதுன்னு சொல்லிடுறோம். சின்னம்மாங்கிறவ யாரு? எங்க அம்மாவுடைய தங்கச்சி. உங்க அம்மாவுடைய தங்கச்சி தான் சின்னம்மா. சின்னம்மாவை கட்டிக்கிற கூடாதுங்கிறோம். மாமா மகளா இருந்தா கட்டிக்கிறலாங்கிறோம். மாமாங்கிறவர் யாரு? மாமாங்கிறவர் என்னுடைய அம்மாவுடைய அண்ணனா இருப்பாரு. சின்னம்மாங்கிறது என்னுடைய அம்மாவுடைய தங்கச்சியா இருப்பாங்க. இந்த மாமா என்பவரும் என்னுடைய சின்னம்மா என்பவங்களும் ஒரு வயிற்றுலான கிடந்தாங்க, எங்க அம்மாவும் அந்த வயிற்றுலான இருந்தாங்க. அது என்ன இந்த மொத்த லாஜிக் மாதிரி பொம்பளையா இருந்தா அந்த பக்கம் கட்டிக்கலாம், ஆம்பளையா இருந்தா கட்டிக்கிற கூடாது. இது சரியில்லை.
அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, என்னுடைய அத்தையுடைய ரத்தமும் என்னுடைய தகப்பனுடைய ரத்தமும் ஒரே ரத்தமா இருந்தாலும் என் அத்தை மட்டும் தனித்து அவளுடைய பிள்ளையை பெறவில்லை. என்னுடைய அத்தை பெறக்கூடிய மகள் இருக்கால, அவளை அத்தை மட்டும் உண்டாக்கவில்லை, இன்னொரு அந்நியனுடைய ரத்தம் கலக்குது. மிக்ஸ் ஆகிரும் பொழுது வேற பொருள் தான் எப்பவுமே. இப்ப பாலுன்னு இருக்குது, டீயை கொண்டே கலந்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் பால் கிடையாது, வேற அது விஷயமே வேற, அதுக்கு பேர் டீ. அதே மாதிரி என்னுடைய அத்தையுடைய உயிரணுவையே நான் கட்டிக்கொண்டேன்னு சொன்னா அது தப்புன்னு சொல்லலாம். என்னுடைய அத்தையை எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணி வேற ஒரு பொருளை தயாரிக்கும் பொழுது அதுல அத்தை அம்சம்லாம் இருக்காது, அது வேற 2 சேர்ந்து வேற ஒண்ணு ஆகி போயிடும். அதே லாஜிக்கு தான் சித்தப்பனுக்கும். சித்தப்பா இருக்கிறான், அவன் மட்டுமே அவன் பிள்ளைய பெறான், அவன் ஏதோ ஒரு பொம்பளை கொண்டாந்து கட்டிக்கிட்டு வந்து அந்த பொம்பளையும் அவனும் சேர்ந்து அதை என்னமோ மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து பிறக்கிறதா யாரு? சித்தப்பா. மிக்ஸ் ஆகிருது இல்லைங்க. அத்தையே அவர் தனித்து பிள்ளைய உண்டாக்குனால்னா கட்டிக்க கூடாதுன்னு சொல்லலாம். அத்தை மட்டுமா பிள்ளைய பெறா? அத்தைக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாலும் பிள்ளைய பெறான். சித்தப்பா மட்டுமா பிள்ளைய பெறாரு? அவர் ஒரு வைஃபை வச்சுதான் பெறாரு. அப்ப மிக்ஸ் ஆகி போயிடுது பாருங்க. கலந்துரும் பொழுது இதெல்லாம் கிடையாது. நீங்க எல்லாம் சும்மா சகோதரி, நான் மேடையை பார்த்து சகோதரிகள் கொஞ்சத்துல பங்குதான் கேட்க முடியுமா? அந்த மாதிரி சகோதரி தான் இது. உங்களை எல்லாம் சகோதரர்களேங்கிற இது சும்மா அன்புக்காக சொல்லிக்கிறதே தவிர நீங்க தானே சகோதரன் சொன்ன பிரிச்சு கொடுன்னு கேட்பீங்களா நீங்க? அந்த சகோதரன் தான் சித்தப்பா மகன் சின்ன மாமாங்கிறனா தவிர சொத்து பத்துன்னு வரும்போது அதுக்கு வேற அர்த்தம் கொடுக்கறமா இல்லையா? அதைத்தான் கட்டிக்கலாம். இஸ்லாத்துல கட்டிக்கலாம், அதுக்கு நியாயம் இருக்குது. ஆந்திராவுல உள்ள இந்துக்கள்ல மட்டும் ராயலசீமாங்கிற ஒரு பகுதியில தாய் மாமனை என்ன செய்யலாம்? கட்டலாம். தாய் மாமனை கட்டலாம் இருக்கு, இங்கே இருக்குது. ஆனால் தெலுங்கானாவுல தாய் மாமனை கட்டக்கூடாது. தாய் மாமனை இங்கே எப்படித்தானே செய்றாங்க? மாமனத்தானே கட்டிக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. ஆந்திராவில் தெலுங்கானா பகுதிக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு இந்துக்கள் தான், அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தாய் மாமனை கட்டக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கு. அது இந்து லாவுல இருக்கு, கவர்மெண்ட் லாவுல அப்படி இருக்கு பிரிச்சு. அவங்களுக்கு ஒரு சட்டம், இவங்களுக்கு சட்டம் உண்டு. அரசாங்கத்தினுடைய லாவுல அப்படி இருக்கு, இந்து லாவுல. இதுவரைக்கும் ஆந்திரால தாய் மாமனை கட்டக்கூடாதுன்ற சட்டம் இல்ல. ஒரு சில பகுதியில வேணாலும் இருக்கலாம். தெலுங்கானா பகுதியில் இருக்கு. தெலுங்கானா ஆந்திரால தானே சொல்றீங்க? ஆந்திரால தான் சொல்றேன். ஒரு சில பகுதியில இருக்கலாமே தவிர மொத்த மாநிலத்தில் அந்த மாதிரி இல்ல. மாநிலத்திலேயே ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு வகையான திருமணம் செய்யறாங்க. இப்ப இங்க தமிழ்நாட்டிலேயே இந்துக்களுடைய திருமணம் ஒரே மாதிரி நடக்காது. தேவர் சமுதாயத்து திருமணம் ஒரு மாதிரியா இருக்கும், நாடார் சமுதாய திருமணம் அது ஒரு டைப்பா இருக்கும், ஐயர்களுடைய பிராமணருடைய திருமணம் அது ஒரு டைப்பா இருக்கும். எந்த மாதிரி திருமணம் நடந்தாலும் அது சட்டத்தில் அங்கீகாரத்துக்கு உரியதாகும், அது செல்லும். நாடார்கள் எந்த முறையில செஞ்சாலும் அதுவும் கணவன் மனைவியுடைய எல்லா உரிமையும் உடையாந்துரும். கோர்ட்டுக்கு போனாலும் நீ எந்த மாதிரி பண்ணனாலும் செல்லும்னு அரசாங்கம் ஏத்துக்கிறது. பழக்கத்தில் உள்ளதை இந்தியாவுடைய சட்டம் அப்படி. அதனால ஒரு பழங்குடி மக்களுக்கு மட்டும் தனி சட்டம் இருக்கும். அவங்க ஒரு மாநிலத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தனி அவங்க வழக்கத்து சட்டம் ஏத்துக்கிறது திருமணங்கள்ல. தெலுங்கானா பகுதியில் இருக்குங்கிறத கவர்மெண்ட்ல தான் வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல அதுக்கு முன்ன முடிஞ்சு அதுல தவறானது இருந்தா அவங்க தான் பொறுப்பு. முஸ்லீம்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அது சங்கராச்சாரி வே ஆஃப் ஃப்ராட்லண்ட் பிளான். அது சங்கராச்சாரி பாணியிலான ஒரு மோசடி திட்டம். அதுல முஸ்லீம்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தபடியா எனக்கு நல்ல இடத்துல சொன்னாரு, அப்புறம் அவரை முதல்ல கை தட்டினார் சொன்ன. அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஜனநாயக சக்திகளும். அடுத்தபடியா இந்த பெண்களுக்கு ஒரு பாதி அளவுல சொத்துரிமை இருக்கு இல்லையா? அது குரான் எழுதப்பட்ட காலத்துல அது வேண்டுமானா சரியா இருக்கலாம், ஒரு முற்போக்கான திட்டம். ஆனா காலம் மாறி வந்திருக்கு. இப்ப பெண்களுக்கும் அது போன்ற ஒரு சம உரிமை கொடுக்கும் போதுதான் தங்களால அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராட முடியும். அது நீங்க சொல்றபடி அன்னைக்கு இருக்கிறத இப்போ ஃபாலோ பண்ணும் போது அப்ப அந்த சமூக ஏற்றத்தாழ்வு இஸ்லாம் அங்கீகரிப்பது போல இருக்கு. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட குடும்பத்துல கூட அவங்க அப்பாவுக்கு அடுத்தபடியா அவங்க சிஸ்டர் தான் ஒர்க் பண்றாங்க, இஸ்லாம் முஸ்லீம். அப்ப பெண்கள் இன்னைக்கு உரிமைக்காக போராடலாம்ன்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. இந்த நிலைமைக்கு ஏற்றபடி இஸ்லாம் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில பழையதே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க அதுல அடமண்டா இருந்தீங்கன்னா அது ஒரு அந்த கால பொருத்தம் இல்லாத ஒரு செயல் சட்டம் தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது பெண்களுக்கு அவங்க பெண்களா இருக்கிறதுனால மட்டப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இப்படி கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லல. அதுக்கு ஒரு ரீசன் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன ரீசன் சொல்லியிருக்கேன் கேட்டா, அந்த ரீசன் தவறுன்னு தான் நீங்க சொல்லணும். என்ன ரீசன்? ஒரு சொத்தை பெருக்குவதில் பெரும்பாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்து சட்டர முடியாது. பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுடைய பங்கு தகப்பனோட கூட இருக்கும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது
அந்த பெற்றோர்களை கவனிக்கிற பொறுப்பு ஆண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. பெண்ணுக்கு அந்த சுமை இல்ல. ஒரு தகப்பன் ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒருத்தன் பெத்தான்னு சொன்னா இந்த ஆம்பளை தான் அந்த தகப்பனை வந்து சம்பாதிக்க முடியாத காலத்துல சோறு போடுறான், கவனிக்கிறான். இந்த பொம்பளை வந்து இன்னொருத்தன் வீட்டுல போய் அவனுடைய தகப்பனுக்கு கவனிக்கிறா. யார் வந்து இந்த தகப்பனை செலவழிச்சு காப்பாத்துறது, தள்ளாத வயசுல யார் காப்பாத்துறாங்களோ அந்த நீதி தான். பெண்ணு என்பதற்காக நம்ம மட்டப்படுத்தல, அந்த நீதி. அதாவது ஆணு வந்து அதிகமா செலவு சுமை இருக்கிறவனுக்கு தாய் தகப்பனை கவனிச்சு கொள்றாங்கிறத நம்ம பாக்குறோம். அது மாதிரியான ஒரு ரீசன் இருக்கிறது. ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து ஏதாச்சும் பறி கொடுத்துட்டு கணவன் வீட்டுல அல்லது மிரட்டி பயங்காட்டி பறிச்சுக்கிட்டு விரட்டி விட்டா கூட இவன் தான் கவனிக்க வேண்டிய சுமை இவன் தலையில சுமத்தப்படும். ஒரு ஆம்பளைய வந்து தங்கச்சி வீட்டுல போய் சாப்பிடறான்னு நீங்க சொல்லவே முடியாது. இந்த தங்கச்சி தான் ஆம்பளைக்கு சோறு போடுறான்னு, ஆம்பளை அக்கா தங்கச்சி சோறு போடுறான்னு 1000 காட்டைகளும். அப்ப வாளாவெட்டிகளாக இந்த கணவனால் கைவிடப்படும் பொழுது தன்னுடைய சகோதரியை சுமக்கிற சுமையும் அவன் தலையில் சுமத்தப்படுகிறது. அப்ப யாருக்கு செலவும் சுமையும் கூட இருக்கிறதோ அவனுக்கு கூட இருக்கிறதான தவிர பாலின வேற்றுமை கிடையாது. இதுல பாலினத்திற்காக செய்த வேற்றுமை கிடையாது. அதுல எல்லாம் இஸ்லாம் வந்து கல்யாணம் பண்ற உரிமை, மணமகனை தேர்ந்தெடுக்கிற உரிமை அதெல்லாம் கரெக்டா தான் கொடுத்திருக்கிறது. என்ன விவகாரம் கேட்டா தங்கச்சியை கவனிக்கிறது அவன் பொறுப்பு. தங்கச்சியை வந்து விவாகரத்து பண்ணிட்டான் அல்லது இறந்து விதவையா போயிட்டாவ, அந்த விதவை சிஸ்டரை யாரு தூக்கி சுமக்கிறான்னு நீங்க பாருங்க. மனைவி இழந்த நான் மனைவி இழந்துட்டேன்னா என்னை வந்து என் அக்காவோ தங்கச்சி என்னை சுமக்க மாட்டாங்க. நான் என் கையை ஒன்றுதான் கர்ணம் பாயணும். ஒரு பெண்ணு கணவனை இழந்துட்டான்னு சொன்னா அவளை தூக்கி சுமக்கிற பொறுப்பை வந்து பெரும்பாலும் சில பேர் பண்ண விதிவில கற்பான், பெரும்பாலான வந்து ஆண் சுமக்கிறான். அப்ப தங்கச்சி காப்பாத்துற பொறுப்பு, தாயை காப்பாத்துற பொறுப்பு, தகப்பனை காப்பாத்துற பொறுப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு அதான் நியாயம். யாரு மீது சுமை இருக்கு, செலவே இல்லாதவங்களுக்கு கூட கொடுக்க சமமா கொடுக்க நியாயம் கிடையாது. இவங்களுக்கு எந்த செலவும் இல்ல, இவனுக்கு எல்லா செலவும் இருக்குது, சமமா கொடுங்க, அது எப்படி நியாயமா இருக்கும்? அந்த நியாயம் தான், பிற்போக்கெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஆய்வு பண்ணி பார்த்தாலும் இதுக்கு மிஞ்சி ஒரு சிறப்பான தத்துவம் சொன்னீங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம். நீங்க பொதுவா பின்னடைவுன்னு சொல்றீங்களே தவிர இந்த ரீசன் தப்புன்னு சொல்லுங்க. ஏதாவது அப்படி இல்லாட்டா நம்ம ஏத்துக்கிறது தான் வேணும். இதுதான் எல்லாருக்கும் நம்ம கொண்டு வர பார்க்கணும். இஸ்லாம் சொன்னிச்சு நீங்க பார்க்க வேணாம் இது நியாயமா இல்லையா. இன்னும் சொல்ல போனா இந்த கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு சட்டம் போட்டாங்க. சட்டம் போட்ட ஆணுக்கு பெண்ணுக்கு சமமா தான் சொத்து உரிமைண்டு. அந்த நேரத்தில் வந்த ஒரு தினமணி பத்திரிகையில ஒரு வாசகர், இந்து மதத்தை சேர்ந்த ஒரு வாசகர் வந்து பெரிய ஆர்டிகல் எழுதியிருந்தார். இது ஒரு அநியாயமான சட்டம், ஆண்கள் மீது எவ்வளவு பொறுப்புகளை சுமத்தி வச்சிருக்கிறீங்க, எல்லா செலவெல்லாம் நாங்க பண்ணுவோம், சுகமெல்லாம் அவங்களுக்கா, இது என்ன வகையில நியாயமா இந்த சட்டத்தை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்து சகோதரர் அந்த டேட்டு கூட நான் சொல்லுவேன். அந்த குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நான் ஒரு புக் போட்டிருக்கிறேன். அதுல 3வது பாகத்துல அந்த தினமணியுடைய டேட்டும் போட்டுக்கிறேன். அந்த தினமணி வாசகர் கடிதத்தை எடுத்து போட்டு இப்படி அந்த சகோதரர் கேட்டிருக்கிறார் சொல்லி யாவத்தில் நினைவுல யாவத்தில் இல்லையே தவிர அந்த கடிதம் எழுதினார் காரண காரியத்தோட. அதனால அவங்களே இதைத்தான் நியாயம்னு நினைக்கிறாங்க. நீங்களும் உங்க குடும்பத்து நிலையில அப்படி கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா இதான் கரெக்ட் நினைப்பீங்க. அதான் விஷயம்.